இவங்க பாரு இவங்களை யார் எடுத்துட்டவங்களுக்கு பொனாட்டி அண்ணா அவங்க தான் இப்போ நாளா இல்லை ஏன்னா அவங்களுக்கு எக்ஸாமு அதனால தான் எங்களுக்கும் எக்ஸாமு லீவ் விட்டாங்க. இப்போ ஏன் ரொம்ப நாளாக போடலன்னா எழுதி சொன்னது நேற்று எங்கள் தாத்தா கும்பிட்டு நின்றோம்னால தான் இப்போ மேட்ச் ஆடுறது நானும் இவங்க டீம் இவங்க 2 பேரும் டீம் இவங்க ரொம்ப இப்போ என்னோட பேர் நான் டூம் சைசர். இது பேர் தெரியல. இது பேர் டிராப் டவர். இது பேர் வந்து கெரிபிஎஸ் அப்படியே போட்டுருக்கோம். நாங்கள் தான் ஜெயிச்சிருப்போம்ல. இப்போ போட்டுக்கலாம் 3 2 1 டிராப் டவர். பாருங்க இதே வந்துச்சு என்னோட இதுதான் ஸ்டாமினா அதிகமாக இருக்கு. ஆனால் இட்டு ஆகிட்டு இப்போ எங்களுக்கு 2 பாயிண்ட் வந்துடும். அசந்திர தோட்டிச்சுன்னா எங்களுக்கு 2 பாயிண்ட் டேரக்டாக 2 பாயிண்ட் எடுத்துருவோம். நாங்கள் நானோட ஸ்டிக்கர் தரேன்னா இது ஒரு டிப்பர் ஸ்டிக்கரு. இது ஒட்ட முடியாது. இப்போ வந்து இப்போ யாருக்கும் ரப்பர் பேண்டு பறந்துச்சு. நீங்களே பாருங்க ரப்பர் பேண்டு. இதுக்கு மட்டும் ரப்பரை போட்டு நான் ரப்பரை விட்டா ஃபிங் ஸ்டில் பண்ணிட்டே இருப்பான். நான் ரப்பரை போடல. நானும் தான் ரப்பர் போடல. ஆனால் அவங்களுக்கு மாட்ட தெரியாது. பஸ் லேபிள்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அமெரிக்கன் வேற ஜாக்கியாச்சு என்ன பார்த்துக்கோங்க. இப்போ மேட்ச் டேரக்டாக போடப்படும் 3 2 1 பஸ் ஆயிடுச்சு. அதையும் நம்ம ஜெயிக்கணும்டா. இப்போ 2 பேர் தான் சண்டை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே சண்டை பார்த்துருக்காங்க. நான் இருக்கேன் ஸ்டாமினா பவர். என்ன தடம் வருது? ஏய் எனக்கு 1 பாயிண்ட். எனக்கு 1 பாயிண்ட். நாங்கள் டீமாக வச்சோம். எங்களுக்கு 1 பாயிண்ட் எங்களுக்கும் 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் எங்களுக்கு. ஏன்னா எங்கள் 2 பேர் ஃபஸ்ட் ஆயிடுச்சு. அப்போ உங்கள் டீமு தான் 1 ஃபஸ்ட் ஆயிடுச்சு. சரி அப்படின்னா எங்களுக்கு 2 பாயிண்ட். இப்போ வந்து ஸ்கோர் வேர்ட் ஈக்குவலாக இருக்கு. ஸ்டேடியமில் ஒன்றும் ஃபஸ்ட் ஆயிடுச்சு. சரி போட்டுருவோம். மாட்ட தெரியாம நான் இது மட்டும் மாற்றத்துக்கு ஒரு வழி ஆயிடும். இது ஒரு மாற்றத்துக்கு ஒரு வழி. இதோட பேர் தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமாம் இந்த பிளே சப்ஸ்கிரைபர் பிடிச்சிருக்குண்ணா இது பேர் நான் சொல்ல மாட்டேன். நீங்களே கமெண்ட்ல சொல்லிடுங்க. எனக்கும் கமெண்ட் 3 2 1 3 பேட்டல் ஃபர்ஸ்ட் 3 பேட்டல் 3 பேட்டல் 3 பேட்டல் 3 பேட்டல் ஸ்டிப்பி அவங்க எங்க பாருங்க. அப்புறம் அப்படியே விட்டு பாருங்க. இது மாற்றிட்டு என்ன பண்ணணும்னா இது இருக்குல்ல. இப்போ நாங்கள் இதை இப்படி பண்ணால் இது ஆயிடும். இது ஆரோக்கியத்துக்குதான். இது இப்படி பண்ணால் கீழே போயிடும். அதனால தான் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும். ஏன்னா 10 பாயிண்ட் எடுக்கணும் 4 பேரில். 10 பாயிண்ட் எடுத்தால் மூஞ்சில் அடி வீடியோ உங்களுக்கு பாருங்க. உங்களுக்கு 2 பாயிண்ட் எங்களுக்கு 2 பாயிண்ட் ஈக்குவல். சொல்லதே சொல்லிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து நீங்க சொன்னாங்க நாடா சொல்லதே சொல்லி அங்கே வந்து பிளேட்ஸ்லாம் இருக்கும். நீங்களே பார்த்துக்கீங்க. 3 2 1 எங்களுக்கு தேய்ச்சிச்சு. எங்களுக்கு எங்களுக்கு 4 பாயிண்ட். எங்களுக்கு 4 பாயிண்ட் நான் தேய்ச்சிட்டேன். 4 பாயிண்ட் ஃபர்ஸ்ட் ஆயிடுச்சு. இந்த ஃபர்ஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இது வந்து நம்மகிட்ட ஹாய் சொல்லக்கூடாது. ஹாய் பார்த்தீங்களா அது ஸ்டைலாக சொல்கிறான்னு. உங்களோட கொஞ்சம் பெரியவங்க தான். எங்களுக்கு வந்து 60 நாங்கள் 30 ஆடுறோம். நம்ம 4th போகிறோம். இப்போ எனக்கு இன்னும் பிறந்த நாள் வரப்போது. ஏன்னா 7th பிறந்த நாள் ப்ளே வீடியோ போடலாமா? இந்த போட்டே கஷ்டமாக இருக்கு. இப்போ வந்து இது போட்டு இது பாருங்க. இது மாற்றத்துக்குள்ள தைரியமே முடிஞ்சிடும் போல இருக்கே. இவங்க எல்லாத்தையும் கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்க. எக்ஸ்போர்ட் ஐட்டம் சவுண்டுக்கு போனது. இப்போ வந்து போட போடுவோம். இப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எல்லாரும் எழுதிக்க போடுறோம். 3 2 1 சம்மாடி எங்க தஞ்சுகோனா பத்திச்சு உச்சி நம்ம ரெண்டு எங்கங்கடா
ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் தான் ஃபர்ஸ்ட் ஆகல. இந்த பஸ் ஸ்டாண்ட்ல எங்க ரெண்டு பேரும் गाइस எந்த ஃபர்ஸ்ட் ஆகல. இந்த அப்படி போய் சுருண்டி. இந்த அப்படியே இருக்குது. கொஞ்சம் பெரிய ஸ்டேடியமா இருந்தா ஓகேவா இருக்கும். ஆமா. இதான் இருந்துது. வேற ஃபோர்ட் பேட்டர் ஸ்டேடியம் இல்ல. அது எடுத்தா கூட ஒரு மாதிரியா இருக்கும். ஒரு ஸ்டேடியம் கேவலமா இருக்கும். டேய் மாட்டிட்டேன். ரெடியா? ரெடி. இந்த டிஸ்க் பிளாஸ்டிக் டிஸ்க். இந்த பிளாஸ்டிக் எல்லாரும் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. ரெடியா? இந்த மாட்டே முடியல. இப்போ நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்க போறோம் இந்த பிளேட். ரெடியா? ரெடி. இல்ல 4 பேர் விளையாடுறதா கொஞ்சம் இதுவா இருக்கு. முடிய முடியலங்களா? ரெடி. गाइस நான் ஜெயிச்சேன். எல்லாரையும் பஸ் பண்ணிட்டேன். அங்க பாருங்க. गाइस உங்களுக்கு 4 பாயிண்ட் நீங்க உடம்பே கொண்டு போய் எங்களுக்கும் 4 பாயிண்ட். இப்போ மேட்ச் போட போறோம். ஸ்கோர் ஈக்குவலா இருக்கு. இப்போ மேட்ச் போட போறோம். गाइस மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. வாங்க மேட்ச் போலாம். இது பாருங்க டிஃபென்ஸ் டைப் பால் இருக்கும். அண்ணா டிஃபென்ஸ் எனக்கு சில நேரத்துல மாட்டலடா எல்லாம் பிளேடா முடிச்சிருக்காங்க எக்ஸ்ட்ரா தவிர பிளாஸ்டிக் ஜோனோ தவிர மத்தல முடிச்சிட்டாங்க. இவங்கடா நாங்கலாம் இன்னும் இருக்குடா இருக்கும். இப்போ ரெடி ஆயிட்டோம். இப்போதான் 3 1 இதான் ஜெயிச்சிருக்கு ஃபைனலா. உங்களுக்கு 5 பாயிண்ட். சூப்பர். நைஸ். இப்போ இங்க இருக்கறனால எங்களுக்கு எப்படி பண்ண போறோம்னா இங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் சண்டை போட்டு ரெண்டு பேர் ஃபர்ஸ்ட் விடுவானுங்க. நாங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு பின்னாடி விடுவோம். நாங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் சண்டை போட்டுப்போம். அதுக்கப்புறம் இங்க ரெண்டு பேரும் பின்னாடி விடுவாங்க. இப்போ போத்துருக்கு போறோம். பூம் சைஸ் 3 2 1 ரெடி செட். ஃபர்ஸ்ட் ஆயிடுச்சு गाइस. गाइस 5 பாயிண்ட் गाइस. டைம் நடக்குமா தெரியல. டிஃபரன்ஸ் வேற தப்பான மேட்ச் இது. பாருங்கப்பா செம்மையா சுத்தி அடி ஸ்டாமினா பிடிச்சு அதுதான் இந்த டீம் ஆளுக்கு ஸ்டாமினா பிடிச்சு. நீங்க பாருங்க எந்தெந்த மாதிரி தான் போதே எனக்கும் டபுள் கலாய்ச்சி ஸ்பீட் இருக்கும். ஆனால் ஸ்டாமினா இருக்காது. गाइस எங்களுக்கு 6 பாயிண்ட் 5 பாயிண்ட். ஆனா ஏமாத்துறான். ஈக்குவல் கூட நான் ஜெயிச்சேன். அரியனா கூட இவன் ஜெயிச்சா. அது 6 பாயிண்ட் 5 சொல்றான். ஃபர்ஸ்ட் 6 பாயிண்ட் சொல்லிட்டு இப்ப இவன் தான் 5 பாயிண்ட் சொல்ல சொன்னான். ஈக்குவல் பாயிண்ட் இருங்கடா ஒன்று பண்ணுவோம். சீக்கிரமா வீடியோ முடிச்சுப்போம். சீக்கிரமா 10 பாயிண்ட் எடுக்கணும். அதனால அவ்வளோவா லாங் வீடியோவாக இருக்காது. வேணும்னே பஸ் பண்ணுறான். டைம் ஆகணும். தொட்டாலேலாம் பஸ்ட்டாங்க. அவன் வேணும்னே போட மாட்டாங்க. இப்போ வந்து நாங்கள் பாப்பிடலாம் சுட்டா நாங்கள் 4 பேர் நல்லா சண்டை போட்டுக்குவோம். இப்போ வந்து விட போடும் பார்த்துக்கோங்க. 3 2 1 நெட்டி அடி. ரெண்டு ஃபர்ஸ்ட் ஆயிடுச்சு. இது வந்து டிரா டெய்ல முடிச்சிச்சு எப்பயுமே. ஏன்டா தெரியல. எப்படி 4மே என்ன மட்டும் 4 இது மட்டும் மாட்டிட்டேன். மாட்டிட்டேன்.